சொல்லி 320 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஓலாவில 320 கிலோமீட்டர் சான்ஸே கிடையாது. 150 கிலோமீட்டர் கிடைக்கும். இப்போ அந்த வண்டி வாங்கி இப்போ ஒரு 5 நாளைக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா 523 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து கிலோமீட்டர் கிடைச்சிருக்குது. அது போக 11% எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வந்து நான் ஒரு தடவை கூட நான் ஈகோ மோட்ல போட்டு இந்த வண்டியை ஓட்டல. அப்படித்தான் நான் வந்து சிட்டி மோட்ல மட்டும்தான் ஓட்டியிருக்கிறேன். ஆனா வந்து பாருங்க எனக்கு 108 கிலோமீட்டர் கிடைச்சிருக்கு. 11% மிச்சம் இருக்குது. இது எப்படி சாத்தியமாச்சு? அதெல்லாம் சில பேர் புதுசா இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த மெத்தட் எப்படி ஓட்டணும்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து நம்ம இதை சொல்லியிருந்தோம். எப்படி ரீஜன் வந்து நல்லா யூஸ் பண்ணேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 அடியில வந்து ஒரு வேகத்துல வருது. நம்ம ஒரு 55 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரோம்னா நீங்க அதுல ஸ்லோ பண்ணிருங்க. மொத்தமா நீங்க வந்து ஆக்சிலேட்டர் விட்டுருங்க. விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அது ரீஜன் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அந்த போனை வந்து காத்துல இப்படி வச்சுக்கிட்டே இப்படி வண்டி ஓட்டுவோம். இப்படி வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டும் போது கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா போன்ல இருக்கும். நமக்கு வண்டி எதுக்க வரவங்களுடைய இதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதனாலே நிறைய விபத்துகள் ஏற்படுது. இதை வந்து நிறைய நண்பர்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அனுபவிச்சவங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தயவு செய்து டிவிஎஸ் ஆர்பிட்டர் V2 அப்படிங்கிற மாடல் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். அப்படிங்கிறத வந்து வாங்கின உடனே நம்ம வந்து இதை வந்து வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து ஒவ்வொருத்தவங்களும் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நெகட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து சில டவுட் நிறைய கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து உடனே நம்ம வந்து பதில் கொடுத்துருந்தோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமலே இருந்துட்டு இருந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஓலாவை ப்ரொமோட் பண்ணுறீங்களான்னு சொல்லி. நம்ம ஓலாவையும் ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது, டிவிஎஸையும் ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது, எந்த ஈவியையும் நம்ம ப்ரொமோட் பண்ணுறது கிடையாது. நம்மளுடைய நோக்கம் என்னென்னா பெட்ரோல்லேருந்து ஈவிக்கு மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிறோம். ஒரு கிரீன் எனர்ஜியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இந்த இதை வந்து நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இடையிலே கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான் பைக்கு ஒரு வீடியோ கூட இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, வைரலாக இருந்துச்சு. ஒரு பைக்கு ஓட்டிக்கிட்டு போவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அது வெடிச்சு மேலாமைக்கு ஜம்ப் ஆகி கீழே வந்து விழுந்து கிடப்பாங்க. விழுந்து கிடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே அந்த வீடியோலேயே பாருங்க ஈவி வந்து வெடிச்சு பிளாஸ்ட் ஆயிருச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலே அப்படித்தான் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி பாருங்க. அதுல வந்து பிளேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் இருக்கும், கிரீன் கலர் இருக்காது. அப்புறம் எப்படி இது ஈவி ஆகும்னு அந்த நண்பருக்கு தெரியல. அந்த ஈவி வெஹிக்கிள் ஒன்றும் புதுசு கிடையாது. அதுல நிறைய அனுபவங்களை நம்ம கத்துக்கிட்டு இருந்திருக்கிறோம். அந்த அனுபவத்தை வச்சு தான் நம்ம பேசுறோம். நம்ம ஒன்றும் சும்மா பேசல. அதனால நம்ம ஈவி வாங்கணும் இல்லை ஈவிக்கு மாறணும் அப்படிங்கிறத வந்து நீங்க பயமுறுத்தாதீங்க. நீங்க வாங்காட்டாலும் பரவாயில்ல, மற்ற நண்பர்களை வந்து நீங்க பயமுறுத்தி வாங்க விடாம அதுல இருந்து ரொம்ப தூரம் விலைக்கு வைக்காதீங்க அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. இப்போ நம்ம நேரடியாக நம்ம வீடியோக்குள்ள வந்துடலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் V2ங்கிற மாடலில் வந்து நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருந்தோம். சில விஷயங்களை வந்து சொல்லாமல் விட்டுருந்தோம். அதையும் சேர்த்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பதிவு பண்ணிடலாம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் வந்து கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. அது ஒரு சில கமெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு செய்கிறோம். ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க வாங்கி ஒரு நாள் தான் ஆகுதுன்னு சொல்றீங்க, அதுக்குள்ள எப்படி நீங்க இந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸையும் A to Z சொல்லிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவருக்காக நம்ம திரும்பவும் நம்ம என்ன சொல்றோம்னா, இப்போ நான் இந்த 4-5 நாளைக்குள்ளே வந்து பாருங்க நான் 523 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். இந்த 523 கிலோமீட்டர் ஓட்டின அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நம்ம இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறோம். அது எப்படி இருந்துச்சு, அதுல எவ்வளவு நெகட்டிவ் இருக்குது, எவ்வளவு பாசிட்டிவ் இருக்குது, நமக்கு ஓலா ஓட்டுனதுக்கும் இப்போ இதை ஓட்டுறதுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஷேர் பண்ண போறோம். இந்த வீடியோ வந்து வரைக்கும் பாருங்க. நமக்கு இந்த டிவிஎஸ் ஆர்பிட்டர் V2 வாங்கணும் அப்படிங்கிற நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பா பயனுள்ள இருக்கும். வாங்க நம்ம வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த வண்டி வாங்கி இப்போ ஒரு 5 நாளைக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா 523 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து யூசேஜ் நிறைய இருக்கும். அதனால நான் வந்து ஒரு நாளைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜுக்கு ஒரு 80-70 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம ஓட்ட வேண்டியிருக்கும். நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா நான் தென்காசிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருந்தேன். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருந்து நான் எடுத்த இடத்துல இருந்து தென்காசி போறதுக்கு எனக்கு மொத்தம் ஒரு 50 கிலோமீட்டர் அந்த ரீச் வந்துச்சு. திரும்ப அதுல இருந்து இன்னொரு பிளேஸ், அப்புறம் அங்க இருந்து இங்க வீட்டுக்கு வரதுக்குன்னு சொல்லி மொத்தம் ஒரு 102 கிலோமீட்டர் ஆச்சு. திரும்ப நம்ம வீட்டுல இருந்து நம்ம தோட்டத்துக்கு வரதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 108 கிலோமீட்டர் வந்து நேற்று ரன்னிங் ஓடிச்சு பாருங்க ஒரு சார்ஜ்ல. இதுல மீதி போக இது போக 11% எனக்கு வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. இது எப்படி சாத்தியமாகுது? இதைத்தான் நான் அன்னைக்கே நான் சொன்னேன். எனக்கு வந்து இந்த கிலோமீட்டர் வந்து கண்டிப்பா அவங்க சொன்ன 97 கிலோமீட்டர் 100% சிட்டி மோடல் வந்து 97 கிலோமீட்டர் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு அந்த 97 கிலோமீட்டரையும் தாண்டி வந்து பாருங்க எனக்கு 108 கிலோமீட்டர் கிடைச்சிருக்குது. அது போக 11% எக்ஸ்ட்ரா இருக்குது. இது வந்து நான் ஒரு தடவை கூட நான் ஈகோ மோட்ல போட்டு இந்த வண்டியை ஓட்டல. அப்படித்தான் நான் வந்து சிட்டி மோட்ல மட்டும்தான் ஓட்டியிருக்கிறேன். ஆனா வந்து பாருங்க எனக்கு 108 கிலோமீட்டர் கிடைச்சிருக்கு. 11% மிச்சம் இருக்குது. இது எப்படி சாத்தியமாச்சு? அதனாலதான் நான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு வண்டியை வச்சு நம்ம ஓட்டும் போது நமக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம ஷேர் பண்றது. அது நம்ம எப்படி ஓட்டுறோம்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய நண்பர்கள் ஓட்டுவீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில பேர் புதுசா இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த மெத்தட் எப்படி ஓட்டணும்னு தெரியாது. அவங்களுக்கு வந்து நம்ம இதை சொல்லியிருந்தோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து போகும்போது காத்து நம்ம இப்போ நமக்கு வந்து இப்போ ஒரு ஆப்போசிட் சைட்ல போய்கிட்டு இருக்கோம். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழை சமயத்துல நமக்கு தென்காசி சைட்லாம் வண்டி ஓட்டும்போது வந்து பாத்தீங்கன்னா காத்து பயங்கரமா இருக்கும். அந்த காத்துல ஆப்போசிட்ல நம்ம போகும்போது என்ன ஆகும்னா அந்த வே வந்து ப்ரெஷர் வந்து இந்த சைடு
போது அது என்ன ஆகுதுன்னா நம்ம அதையும் தாண்டி தான் நம்ம வந்து மோட்டரோட அழுத்தம் வந்து இருக்கும். அந்த அழுத்தத்துல தான் நம்ம இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்து போகும்போது அதோட வேகம் நம்ம அதிகமான ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது பவர் வந்து நிறைய தேவைப்படும். இதுல வந்து கிலோமீட்டர் இருந்து ரெடியூஸ் ஆகும். இதுதான் வந்து ஓலாவிலையும் நான் வந்து பயன்படுத்திட்டு இருந்தேன். இப்போ நான் ஓலாவில் 100 கிலோமீட்டர் சார்ஜ் பண்ணி நார்மல் மோட்ல 135 கிலோமீட்டர் போகும்னு சொல்லுவாங்க. அதே நான் தென்காசிக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் போனோம்னா 1.5% காலி ஆயிரும். இது வந்து ஆப்போசிட் வேல நடக்கும். அதே மாதிரி நம்ம வெயிட் ஏற்றணும்னா அது தனி கதை. நம்ம வெயிட் ஏற்றி போகும்போது அதுக்கு தனியா எக்ஸ்ட்ரா வந்து கிலோமீட்டர் வந்து ரெடியூஸ் ஆகும். திரும்ப நம்ம அதே காத்து எந்த டைரக்ஷன்ல அடிக்கும் அதே டைரக்ஷன்ல வரும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் கிலோமீட்டர். இதுதான் இந்த இதுல வந்து மெத்தடு. ஆனா அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவிஎஸ்ல வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லை. நம்ம இப்போ ஆப்போசிட் வேல போனாலும் அவங்க சொன்ன 97 கிலோமீட்டருக்கு குறையவே இல்லை. ஏன்னா அவங்க அந்த மேக்சிமம் அந்த கிலோமீட்டரை வந்து செட் பண்ணிட்டாங்க நீட்டா. அதனாலதான் நம்ம வந்து இதுல வந்து இவ்வளவு தூரம் வந்து நீட்டா வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போகும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் கிடைச்சது, வரும்போது எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் கிடைச்சது. அது எப்படி சாத்தியப்படுச்சுன்னா நான் போகும்போது ஆப்போசிட் டைரக்ஷன் காத்துக்கு அது நான் போகும்போது என்ன செஞ்சோம்னா ஒரு 50-55 ஸ்பீட்ல போனேன். அதுக்கு மேல நான் ஸ்பீடை கூட்டவே இல்லை. ரீஜன் வந்து நல்லா யூஸ் பண்ணேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 அடியில வந்து ஒரு வேகத்தடை வருது, நம்ம ஒரு 55 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வரோம்னா நீங்க அதுல ஸ்லோ பண்ணிருங்க. மொத்தமா நீங்க வந்து ஆக்சிலேட்டர் விட்டுருங்க. விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அது ரீஜன் ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ரீஜன்ல ஒர்க் ஆகும்போது என்ன ஆகும்னா நமக்கு திரும்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பூஸ்டப் ஆகி நமக்கு வந்து சார்ஜ் கொஞ்சம் கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுல போய் அந்த வேகத்தடையில அதுவாகவே பிரேக் ஸ்லோ பண்ணி ஏறி இறங்கும். திரும்ப நீங்க ஆக்சிலேட்டர் கொடுத்து போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம இந்த இதை சொல்றோம். நிறைய நண்பர்களுக்கு வந்து புதுசா எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த மெத்தட் தெரியாது. இந்த வரும்போது காத்தோட டைரக்ஷன்ல நான் வரேன். அப்படி இருக்கும்போது நான் வந்து பாத்தீங்கன்னா 65-69 டாப் ஸ்பீட்ல தான் வந்தேன். டாப் ஸ்பீட்ல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அப்பவும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா தான் கிலோமீட்டர் கிடைச்சது. எப்படி கிடைக்குதுன்னா நம்ம டைரக்ஷன் வந்து காத்து டைரக்ஷன்லாம் வரோம். அப்படிங்கும்போது நம்ம அதிகமான ஆக்சிலேட்டர் கொடுக்க தேவையில்லை. அதனால நமக்கு அதுலயும் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் கிடைக்குது. இப்படித்தான் நான் வந்து 108 கிலோமீட்டர் ஓட்டி நான் கொண்டு வந்தேன். நம்ம அந்த வீடியோவை பதிவு பண்ணணும்னு நினைச்சோம், நம்மளால பதிவு பண்ண முடியல, எனக்கு மறந்துட்டோம். அடுத்து ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நம்ம அதை வந்து நான் பதிவு பண்ணி போட்டுடலாம். இது வந்து புதுசா வண்டி ஓட்டுற நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பா பயனுள்ள வகையில இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தது, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஷோரூம்லையும் ஒவ்வொரு ரேட்டை வந்து சொன்னாங்க. உண்மையிலே இது வந்து ஒரு வருந்தக்கூடிய விஷயம் தான். இதே இப்போ இடங்கள்லையும் ஒவ்வொரு டீலர்ஷிப் எடுத்து வச்சிருப்பாங்க. மெயின் டீலர் இருப்பாங்க, சப் டீலர் இருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டீலர்ஷிப் எடுத்து வச்சிருக்கும் போது அவங்க குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் லாபம் வச்சு விற்கிறாங்க. இந்த லாபம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வேறுபடுது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நான் தென்காசியில வந்து எடுக்கும்போது எனக்கு 1,17,469 ரூபான்னு சொல்லும்போது கமெண்ட்ல வந்து நிறைய பேர் 1,24,000 வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. அது வந்து அந்தந்த ஷோரூம்ல அவங்க ரேட்டை பிக்ஸ் பண்றாங்க. இதை எப்படி உங்களுக்கு நீங்க பேசி பார்த்து எவ்வளவு குறைக்க முடியுமோ அந்த மாதிரி பார்த்து இது பண்ணி குறைச்சி எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்கப்புறம் இந்த வண்டியில வந்து சில நெகட்டிவ் நம்ம சொல்லி ஆகணும். இப்போ இதுல நெகட்டிவ்னு பாத்தீங்கன்னா நமக்கு சஸ்பென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இல்ல. கொஞ்சம் நமக்கு இந்த வேகத்தடையெல்லாம் ஏறி இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து உட்காருது, டக்குன்னு அடிக்குது. அப்போ நமக்கு வந்து அந்த பெயின் வந்து கொஞ்சம் புதுசா உருவாகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்குது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வேற இதுல இன்னும் எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம ஏற்கனவே முதல் வீடியோலயே நம்ம சொல்லிட்டோம். நமக்கு வந்து கப் மோட்டர் வச்சது, ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வச்சது, இது வந்து இதுல மைனஸா இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல பிளஸ்ன்னு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா 523 கிலோமீட்டர் ஓட்டிருக்கிறோம். இந்த டிஸ்பிளேயை காட்டுங்க. இப்போ வந்து பாருங்க, இன்னைக்கு படி வந்து 523.6 கிலோமீட்டர் நான் இப்போ வரைக்கும் ஓட்டியிருக்கிறேன். 5 நாளைக்குள்ளே நான் இந்த இவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறேன். அதனால வந்து நமக்கு வந்து எப்போதுமே வந்து இதுல யூசேஜ் வந்து அதிகமா இருக்கும். என்னால எவ்வளவு அடிக்க முடியுமோ நான் அவ்வளவு அடிச்சிருவேன். நம்ம யோசிக்கிறதே கிடையாது. 50,000 கிலோமீட்டர் இருக்குது, எக்ஸ்டன் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம 8,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பே பண்ணும்போது இன்னும் 2 வருஷம் எக்ஸ்டன் பண்றாங்க. ஒரு 20,000 கிலோமீட்டர் எக்ஸ்டன் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு ஒரு 70,000 கிலோமீட்டர் 8,000 ரூபாய் கட்டிட்டோம்னா நமக்கு ஒரு 70,000 கிலோமீட்டர் அல்லது 5 வருஷம் இதுல எது முந்துதோ அதுல வந்து வாரண்டி வந்து முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது அவங்களுடைய டிவிஎஸ் கம்பெனியோட நாம்ஸா இருக்குது. நம்ம 70,000 கிலோமீட்டர் வச்சு அடிச்சிருவோம். 5 வருஷத்துக்கு தான் நம்ம போகவே போகாது. நம்ம 70,000 கிலோமீட்டர் அடிச்சிருவோம், மீதி இருக்குது லாபம் அப்படிங்கிற கணக்குல தான் நம்ம வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்து பாருங்க நமக்கு ஓடிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு இடையில ஏதாவது மோட்டர் கம்ப்ளைண்டோ இல்லைன்னா வண்டியில ஏதாச்சும் பிரச்சனையோ இல்லைன்னா பேட்டரியில ஏதாவது பிரச்சனையோ வந்துச்சுன்னா நமக்கு கம்பெனி மாத்தி கொடுத்துற போகுது. அதனால நமக்கு எந்த உரியும் பண்ண தேவையில்லை. அதனால நம்ம கண்ணை முடிக்கிட்டு வந்து எலக்ட்ரிக் வண்டி நீங்க எந்த ஒரு எலக்ட்ரிக் வண்டினாலும் வாங்குங்க. அது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கிட போறீங்க, அவ்வளவுதான். இது இப்போ 1,18,000 கொடுக்குறாங்கன்னா இதுல வந்து அதுக்கு தகுந்த வசதி இருக்கும். இதே நீங்க ஓலாவில் போய் 1,70,000 ரூபாய்க்கு நீங்க புக் பண்றீங்கன்னா 4 கிலோவாட் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெசிலிட்டி இருக்கும். இதுல நமக்கு என்னன்னா நமக்கு சர்வீஸ் தான். நான் திரும்ப சொல்றது சர்வீஸ் தான். சர்வீஸ் வந்து ஓலாவில் வந்து அந்த அளவுக்கு பெஸ்டா இருக்காது. இருக்கிறதுலே ஆக ஒஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ்ல ஓலா தான்.
அதே மாதிரி இருக்கிறதுலே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வண்டியில வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது, அவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஓலா தான். வண்டியை எடுத்து ஓட்டுறது பிரச்சனை கிடையாது, நமக்கு சர்வீஸ் நல்லா இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி ரொம்ப நாளைக்கு நிலைக்கு கொண்டு போக முடியும். இல்லைன்னா வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு இதுல வந்து 34 லிட்டர் ஃபுட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம திரும்பவும் சொல்றோம், உமன்ஸ்க்கு வந்து இந்த வண்டி வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கினாலும் இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங் பண்ணாலும் வச்சாலுமே வந்து பாத்தீங்கன்னா இதுல ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஸ்டோரேஜோட இதை வந்து நம்ம காமிச்சிருவோம். இப்போ இதுல வந்து பாருங்க, இதுல இவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு பொருள்னாலும் நம்ம உள்ள அடுக்கி வச்சுக்கலாம். நம்ம வெளியே வந்து பொருளை நம்ம வெளியில வச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்டு கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பேர் போகலாம். அந்த அளவுக்கு இதுல வந்து சீட்டு கெப்பாசிட்டி இருக்குது. 3 பேர் போகக்கூடாது, இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா ஒரு 3 பேர் போகக்கூடிய அளவுக்கு இதுல சீட்டு கெப்பாசிட்டி இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுல சார்ஜிங் போர்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து சார்ஜிங் போர்டு. இந்த சார்ஜிங் போர்டு இதில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நம்ம சார்ஜ் பண்ணதுக்கு ஒரு 4.5 மணி நேரம் ஆகுது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மொபைல் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. நம்ம இந்த மொபைல் ஸ்பேஸ் இந்த இதில் கொடுத்துருக்காங்க, இதை மொபைலில் இதை போட்டுக்கலாம். ரெண்டாவது இதில் ஒரு ஹூக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து ஏதாச்சும் தொங்க விட்டுக்கலாம், அதுக்காக வேண்டி இதை கொடுத்துருக்குறாங்க. ஒன்று நீட்டாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இது ஆன் ஆஃப் சுவிட்சு, இது ஆன் ஆஃப் சுவிட்ச். இது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் மோடு, ஃபார்வர்ட் மோடு ரெண்டுமே இருக்கு. இப்போ இதுல ரிவர்ஸ் மோடு போட்டுட்டு நீங்க ஆக்சிலேட்டர் எப்போதும் திருக்குனீங்கன்னா பின்னாடி வரப்போகுது. அதே மாதிரி திரும்ப அதே அமைக்கினீங்கன்னா பின்னாடி முன்னாடி ஃபார்வர்டு மோடும் போகும். இது வந்து மோடு சேஞ்ச் பண்றது, சிட்டி மோடு, ஈக்கோ மோடுன்னு சொல்லி 2 மோடு சேஞ்ச் பண்றதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு பாஸ் பண்றதுக்காண்டி லைட்டை வந்து லோ பீம் ஹை பீம் காட்டுறதுக்காண்டி இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹில் ஹோல்டு கொடுத்துருக்காங்க. ஹில் ஹோல்டு வந்து நல்லாவே யூஸ் ஆகுது நமக்கு டிவிஎஸ்ல வந்து. இண்டிகேட்டரு, ஹாரன் இவ்வளவுதான் நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. வேற மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வந்து நம்ம வண்டி எடுத்து நிறைய ஓட்டியாச்சு. நிறைய நண்பர்கள் வந்து பார்த்துட்டு சொல்றது வண்டி வந்து ரொம்ப லுக்கா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷம். நீங்க மக்களே, நீங்க இப்ப எந்த வண்டினாலும் வாங்குங்க, உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனா ஈவி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வாரண்டி கொடுக்குறாங்களா, நமக்கு வாங்குற வண்டி ஒர்த்தா இருக்குதா, எத்தனை கிலோவாட்ல கொடுக்குறாங்க, எவ்வளவு ரேட்டு, இதை மெயினாக பாருங்க. எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவாட்டுக்கு அதிகபட்சம் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும். அந்த கணக்கு தான் வந்து எல்லா வண்டியிலையுமே இருக்கும். இதில் அவங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும். அதை கணக்கு பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க இப்போ நமக்கு ஐடிசி ரேஞ்சுன்னு சொல்லி 320 கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஓலாவிலாம் 320 கிலோமீட்டர் சான்ஸே கிடையாது, 150 கிலோமீட்டர் கிடைக்கும். இப்போ திரும்பவும் நம்ம சொல்றது, உங்கள் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ கிலோவாட்டு அந்த வண்டியில் வந்து எவ்வளோ கிலோவாட்டு கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அது அப்கிரேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதா, அதுக்கு வாரண்டி எவ்வளோ கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேட்டு, அப்புறம் வந்து அது சஸ்பென்ஷனா இல்லைன்னா மோனோசாக்கா, அப்புறம் ட்ரம் பிரேக்கா, டிஸ்கா, இது எல்லாமே பார்த்து உங்களுக்கு சீட்டு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குது, ஃபுட் ஃபேஸ் எவ்வளோ இருக்குது, இது பின்னாடி நமக்கு இந்த கிராப் ரயில்லாம் கொடுத்துருக்காங்களா, நம்ம கம்ஃபர்ட்டாக இருந்து போகலாமா, நம்ம ஹைட்டாக இருந்தாலும் இதில் வச்சு போகிறதுக்கு வந்து வண்டி ஓட்டி போகிறதுக்கு தோதா இருக்குமான்னு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து ஒரு தடவை ரிவ்யூ பண்ணி நீங்கள் எந்த ஈவினாலும் வாங்க, ஆனால் ஈவிக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்மளுடைய வேண்டுகோள். நிறைய நண்பர்கள் வந்து வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம சேனல் சார்பாக வைக்கக்கூடிய ஒரு சின்ன வேண்டுகோள் என்னன்னா, நம்ம வண்டி ஓட்டுற நண்பர்கள் வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விபத்துகள் ஏற்படுது. அது வந்து மது அருந்தி விட்டு வண்டி ஓட்டுறதுனால வந்து நிறைய விபத்துகள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. எப்படி வண்டி ஓட்டுறதுனால எவ்வளவு விபத்துகள் ஏற்படுதோ அதே அளவுக்கு விபத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போனை வந்து காத்துல இப்படி வச்சுக்கிட்டே இப்படி வண்டி ஓட்டுவோம். இப்படி வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டும் போது கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா போன்ல இருக்கும். நமக்கு வண்டி எதுக்க வரவங்களுடைய இதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டோம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனாலே நிறைய விபத்துகள் ஏற்படுது. இதை வந்து நிறைய நண்பர்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அனுபவிச்சவங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தயவு செய்து நம்ம வண்டி ஓட்டுற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போனை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறத நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். அதே மாதிரி மது அருந்தி விட்டு வண்டியை ஓட்டாதீங்க, சேஃப்டியா வண்டி ஓட்டுங்க. சேஃப்டியா வந்து அடுத்தவங்களுக்கும் உங்களால வந்து உங்களுக்கும் உங்க ஃபேமிலி முக்கியம். அதே மாதிரி எதுக்க வர நண்பர்களுக்கும் அவங்க ஃபேமிலி முக்கியம், அவங்க முக்கியம். ஒவ்வொருவோட உயிரும் வந்து பார்த்தீங்கன்னா விலை மதிப்பற்றது. அதனால வந்து பாருங்க நண்பர்களே, நீங்க வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ரிபிள்ஸ் ஓட்டாதீங்க, ட்ரிபிள்ஸை தவிர்த்துருங்க. மது அருந்தி விட்டு வண்டி ஓட்டாதீங்க. இவ்வளவு நேரம் வந்து நம்ம இந்த ஈவியை பத்தி தெளிவா சொல்லியிருப்போம்னு எதிர்பார்க்கிறேன். நமக்காக வண்டி நம்ம சேனலுக்கு வந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.